காலையில் இதை சாப்பிடாதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். காலையில் இதை சாப்பிடாதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். காலையில் எழுந்தவுடன் பல் தேய்க்கின்றோமோ இல்லையோ, ஆண்கள் எழுந்து நேராக டீ கடைக்கு செல்வர். டீ கடைக்கு சென்று அதிகாலை செய்தித்தாள்களை படிப்பர். படித்துவிட்டு தேநீர் அருந்துவர். தேநீர் அருந்தி டீ கடையிலே செய்தித்தாள்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுதே சுட சுட உளுந்த வடை, ஆம வடை, வெங்காய வடை, அப்பம் ஆகியவை தயாராகிவிடும். அதில் வருகின்ற அந்த வாசம் இவர்களுக்கு மூக்கை துளைக்கும், நாக்கில் எச்சி ஊறும். உடனே 2 உளுந்த வடை வாங்கி சாப்பிடுவாங்க, 2 அப்பம் சாப்பிடுவாங்க, 2 பருப்பு வடை சாப்பிடுவாங்க, ஒரு வெங்காய வடை சாப்பிடுவாங்க. திருப்பி 2வது ஒரு டீ வரை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் அங்கே இருந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. அதிகாலையில் நீங்கள் வடை சாப்பிடாதீங்க. பொதுவாகவே வடை சாப்பிடாதீங்க. உளுந்த வடை, வடை இவையெல்லாம் எண்ணெய் பலகாரங்கள். இந்த எண்ணெய் பலகாரங்களை வெறும் வயிற்றில் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு படிவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே இந்த கொழுப்பு படிவதால் மாரடைப்பு வருவதற்குரிய வாய்ப்பு உள்ளது. ஆகவே எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடுவதை தவிர்க்கவும். கடையில் விற்க தான் செய்வாங்க டீ கடைக்காரவங்க. நல்ல சுவையான உளுந்த வடை, பருப்பு வடை எல்லாமே விற்க தான் செய்வாங்க. நம்மளுடைய உடலை நம்ம தான் பார்த்துக்கணும். எண்ணெய் பலகாரங்கள் அதிகாலையில் சாப்பிடாதீங்க. பொதுவாகவே சாப்பிடாதீங்க. சாப்பிட்டோம்னா பிற்காலத்தில் நமக்கு மாரடைப்பு வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஆகவே வடை சாப்பிடுவதை தவிர்க்கவும். அதிகாலையில் ஒரு தேநீர் குடிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டீ சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வடை சாப்பிடாதீங்க, எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடாதீங்க. அதை தவிர்த்து கொள்ளவும். நம்முடைய உடலை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும்.